ஹே கைஸ், ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு வந்துடுச்சு. பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு பப்ளிஷ்ட். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்த நாட்களில் டெட்டுடைய டென்டேட்டிவ் கீ அண்டு பிஜி ரிசல்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே இந்த வார இறுதிக்குள்ளே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா, நம்ம எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது, என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸு, ஆளறி சான்றிதழ் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்டு, சுய விவர படிவம், அதே மாதிரி கேண்டிடேட் டிக்ளரேஷன், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஃபைனல் கீ போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாஸ்டர் கீயில் ஃபைனலாக அப்ஜெக்ஷன் கொஸ்டின் எல்லாமே நல்லா ஆட் பண்ணி தான் வந்திருக்கு. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் பார்த்தேன். அதில் நிறையா அப்ஜெக்ஷன் கொஸ்டினுக்கு எல்லாமே நல்லா ஆட் ஆகி தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் கீ நீங்கள் நம்ம ஐடிக்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, இதில் நம்ம ஃபைனல் கீ என்னன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ஜெக்ஷன் உட்பட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி நிறையா அப்ஜெக்ஷனுக்கு எல்லாமே நல்லா சேஞ்சஸ் நிறையவே ஆட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாருமே சிலது கொடுத்துருக்காங்க. சில இதுக்கு போத்து ஏ அண்டு பி ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை அப்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கரெக்டான சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இண்டிவிஜுவலாக ரிசல்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியாக இப்போ கொடுத்துட்டாங்க. பார்ட் ஏ ரிசல்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏக்கு மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்ட்டு பியில் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக உங்களுடைய மார்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயே கொடுத்துருக்காங்க, கிளிக் ஹியர் டு வியூ லிஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நாட் கன்சிடர்டு ஃபார் எவாலுவேஷன், இவங்கெல்லாம் எவாலுவேஷனில் வரல. ஓகேங்களா? இதில் பாருங்கள், பிளாங்க் ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேம்ப்ரேட் ஓஎம்ஆர் பார்கோடு, இன்வேலிட் ஷேடிங்கு, பென்சிலில் ஷேட் பண்ணதுனால இதெல்லாமே இந்த காரணத்தினால நாட் கன்சிடர் டு எவாலுவேஷன் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டையும் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டு தான் இது. ஓகேங்களா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் யார் யார் சிவி லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய மார்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்லாவே மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் எல்லாம் கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், மார்க் 123 ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க.
ஸோ நல்லாவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இவங்க எல்லாமே சிவி லிஸ்ட்டில். ஸோ ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா 102 வரைக்குமே ஜென்ரல் டர்னில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டகரி வைஸ் பிரியுது. இதில் ஃபஸ்ட்டு அந்த 102 வந்து அவங்க என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேட் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் கேட்டகரியில் இப்போ பிசின்னு எடுத்துட்டோன்னா பிசியில் எவ்வளோ இருக்குது, பிசி உமனில் எவ்வளோ, பிசி தமிழில் எவ்வளோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் கவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் எத்தனாவது பிளேஸில் வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 102 மார்க்லேருந்தே வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரியுது. இதில் பாருங்கள், 102 வந்துட்டு பிசி கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி பிரியுது பாருங்கள், ஜென்ரல் தமிழ், இந்த மாதிரி அப்படியே வரும் மார்க்கு. 233 வேக்கன்சிக்கு எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க பாருங்கள், 320 மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. என்ன ரேஷியோவில் எடுப்பாங்க அப்படின்னா 1:1.25 ரேஷியோவில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, 320 மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த பிளேஸில் இருக்கிறீங்க, சிவி லிஸ்ட்டில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல மார்க் வாங்கின எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்துட்டு சிவி லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு முழுசாக நம்புங்க. எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் தெளிவாக என்னென்ன சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். யார் யாரெல்லாம் வந்துட்டு சிவி லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கோ வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.